மஹிந்திரா தார் ROXக்கு போட்டியாக களமிறங்கும் டொயோட்டாவின் லேண்ட் க்ரூசர். வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. டொயோட்டா விரைவில் மஹிந்திரா தார் ROX உடன் போட்டியிடும் FJ க்ரூசர் SUVயை அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த பேபி லேண்ட் க்ரூசர் சக்தி வாய்ந்த இயந்திரம், ஸ்டைலான வடிவமைப்பு மற்றும் நவீன அம்சங்களுடன் வரும். இந்திய SUV பிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஜப்பானிய வாகன பிராண்டான டொயோட்டா விரைவில் மஹிந்திரா தார் ROX உடன் நேரடியாக போட்டியிடும் ஒரு சக்தி வாய்ந்த ஸ்டைலான மற்றும் பட்ஜெட் நட்பு SUVயை அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த SUVயின் பெயர் டொயோட்டா FJ க்ரூசர். இது டொயோட்டாவின் பேபி லேண்ட் க்ரூசர் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த புதிய SUVயின் சிறப்பு என்ன? அது இந்திய சந்தையில் ஏன் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து கொள்வோம். டொயோட்டா ஹிலக்ஸ் மற்றும் இன்னோவா கிறிஸ்டாவில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டுள்ள IMV0 பிளாட்ஃபார்மில் டொயோட்டா FJ க்ரூசர் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் இது சிறந்த வலிமை, உறுதித்தன்மை மற்றும் முழுமையான ஆஃப் ரோடிங் தயார் நிலையை கொண்டுள்ளது. ஆஃப் ரோடிங்கிற்கு இது சிறந்த SUV ஆகும். லேண்ட் க்ரூசர் ப்ரோடாவிலிருந்து அதன் உடல் வடிவமைப்பு ஈர்க்கப்பட்டுள்ளது. இதில் டெயில் கேட்டில் பொருத்தப்பட்டுள்ள ஸ்பேர் வீல் மற்றும் உயர்த்தப்பட்ட வீல் ஆர்ச்சுகள் உள்ளன. அதன் தோற்றம் முழுக்க சாகசம் நிறைந்தது. அதன் அளவு சிறியது. இதன் நீளம் சுமார் 4.5 மீட்டர், அதாவது ஃபார்ச்சுனரை விட சிறியதாக இருக்கும். அதே நேரத்தில் அதன் வீல் ஃபேஸ் 2750 மில்லிமீட்டர். ஃபார்ச்சுனருக்கு இது ஒத்த அளவு ஆகும். இது சிறிய அளவிலானதாக இருந்தாலும் உள்ளே நிறைய இடம் உள்ளது. இயந்திரம் மற்றும் செயல்திறனை பற்றி பார்க்கையில் இந்த SUV 184 bhp சக்தியை எதிர்பார்க்கும் 2.0 லிட்டர் பெட்ரோல் இயந்திரம் மற்றும் 2.4 லிட்டர் 2.8 லிட்டர் டீசல் இயந்திரங்களிலும் கிடைக்கும். ஃபார்ச்சுனரின் இயந்திர விருப்பங்களும் இதில் கிடைக்கும். டொயோட்டா FJ க்ரூசரில் பல அற்புதமான ஸ்மார்ட் அம்சங்கள் கிடைக்கும். பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் உள்ளது. இது தவிர ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஆதரவும் கிடைக்கிறது. இதில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் மற்றும் சிறந்த இணைப்பு விருப்பங்களும் உள்ளன. FJ க்ரூசருக்கு 20 லட்சம் ரூபாய் முதல் 27 லட்சம் ரூபாய் வரை எக்ஸோரூம் விலை எதிர்பார்க்கப்படுகிறது. இது சில பிரபலமான SUVக்களுடன் நேரடியாக போட்டியிடும். இது மஹிந்திரா ஸ்கார்பியோ N, டாடா சஃபாரி, ஜீப் காம்ப்ஸ் போன்றவற்றுடன் போட்டியிடுகிறது. 2026 பிற்பகுதியில் தாய்லாந்தில் இதன் உற்பத்தி தொடங்கும். இந்தியாவில் 2027 ஜூனில் இது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவின் சத்ரபதி சம்பாஜி நகரில் உள்ள மேக் இன் இந்தியா ஆலையில் இது தயாரிக்கப்படும். டொயோட்டாவிலிருந்து வரவிருக்கும் இந்த பேபி லேண்ட் க்ரூசர் இந்திய SUV சந்தையில் ஒரு புதிய பிரிவை திறக்கும். சக்தி, ஸ்டைல், சிக்கனம் அனைத்தும் இந்த பிரிவில் கிடைக்கும். நீங்கள் தார் ROX அல்லது ஸ்கார்பியோ N வாங்க திட்டமிட்டிருந்தால் 2027 வரும் இந்த புதிய SUV உங்கள் தேர்வை மாற்றக்கூடும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.